இந்த ரெண்டு ஃபோனையுமே தனித்தனியாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் பெர்ஃபார்மிங் ஃபோன் ரெண்டுமே. ஆனால் இந்த ரெண்டு ஃபோனுக்கு நான் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பேரிசன் வீடியோ Poco F4 அண்ட் Redmi K50i யூசர்ஸ் மனதை புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவை யூடியூப் பேவில் மற்றவங்களுக்கு கொண்டு போகும். இல்லைனா உங்கள் ஃபோனில் மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே இந்த வீடியோவுக்கு சொல்லி முடிஞ்சு போகும். உங்களோட பொண்ணான நேரத்தில் ஒரு 6 நிமிஷத்தை கொடுங்க, புண்ணியமாக போயிடும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Poco F4 vs Redmi K50i ஃபுல் ரிவ்யூ கம்பேரிசன் தான். ஃபர்ஸ்ட் ப்ராசர்லேருந்து ஆரம்பிப்போம். Poco F4ல பார்த்தோம்னா Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. அதுவே Redmi K50iல MediaTekோட Dimensity 8200 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசர் தான். ஒருவருக்கு சைத்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ஃபோன்லையுமே வந்து என்ன ரன் பண்ணாலும் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுது. கேமிங் மல்டி டாஸ்கிங் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ரெண்டு ஃபோன்லையுமே. பட் ஆன் பேப்பர் பார்க்குறப்போ Redmi K50iயோட Dimensity 8200 ப்ராசருக்கு வந்து ஒரு நல்ல லீட் இருக்கு. பட் நம்ம ரியல் டைம் யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. இந்த ப்ராசரோட வேலை இதோட முடிஞ்சுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர நிறைய ஆஸ்பெக்டில் வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் என்னன்றதை அடுத்தடுத்த ஆஸ்பெக்டில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் சைடோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஆன் பேப்பர் டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்போ இந்த ப்ராசஸோட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா Redmi K50i தான். நெக்ஸ்ட் ஃபோனோட பாடின்னு பார்த்தோம்னா Poco வந்து 6.67 இன்ச் டிஸ்பிளேல வருது. அதுவே Redmi K50i வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் டிஸ்பிளே. பட் திக்னஸ் பார்த்தோம்னா Pocoல வந்து பார்த்தோம்னா 7.7 mm திக்னஸ், அதுவே ரெட்மியில் பார்த்தோம்னா 8.8 mm திக்னஸ். ஸோ Poco F4 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மான ஃபோன், யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். அதுவே Redmi K50i வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பல்காக இருக்க ஃபீல் கொடுக்கும், கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தோணும். ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தோம்னா Gorilla Glass 5ஆல் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. பட் டிஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா Pocoல வந்து கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, அதுவே Redmi K50iல வந்து பிளாஸ்டிக் பேக். பட் ரெண்டுலேயுமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். வெயிட்னு பார்த்தோம்னா Poco F4 வந்து 195 கிராம், ரெட்மி வந்து 200 கிராம். ஸோ இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Poco தான் வின்னர். நெக்ஸ்ட் டிஸ்பிளே. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலரான டிஸ்பிளே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. Poco வந்து 6.67 இன்ச்சு, அதுவே ரெட்மி வந்து 6.6 இன்ச்சு. இங்கே மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, Pocoல வந்து பார்த்தோம்னா நமக்கு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, அதுவே Redmi K50iல வந்து பார்த்தோம்னா FFS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. Pocoல பார்த்தோம்னா 60 Hz அண்ட் 120 Hz ரெண்டு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மியில் பார்த்தோம்னா 30 Hz to 144 Hz வந்து மொத்தம் 7 டைப் ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அடாப்டிவாக இருக்கு. பீக் பிரைட்னஸ் பார்த்தோம்னா Pocoல 1300 nits கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிலே வந்து ரெட்மியில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஹாஃப் ஆஃப் த சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 650 nits தான் பீக் பிரைட்னஸ் ரெட்மியில். அப்புறம் HDR10+ அண்ட் HDR10 சப்போர்ட் இருக்கு. இது பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்க போகிறது கிடையாது. அப்புறம் ரெண்டுலேயுமே டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததை வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ரவுண்ட்லேயும் வந்து Poco தான் வின்னர். நெக்ஸ்ட் கேமரா. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சைடு பார்த்தோம்னா ஒரே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் வந்து பார்த்தோம்னா 64 MP, செகண்டரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. Pocoல வந்து பார்த்தோம்னா 20 MP ஃப்ரண்ட் கேமரா, ரெட்மியில் வந்து 14 MP ஃப்ரண்ட் கேமரா. பட் இங்கே இமேஜ் குவாலிட்டி வச்சு பார்க்குறப்போ Pocoக்கு ஒரு லீட் இருக்குது. ஏன்னா வந்து Pocoல இருக்க ஆம்னிஷன் சென்சார் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெட்மியில் இருக்க சாம்சங் DW1 சென்சாரை விட இந்த ஆம்னிஷன் சென்சாரோட அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. ஆல்சோ வீடியோக்குன்னு பார்த்தோம்னா Pocoல வந்து 4K 60 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ரெட்மியில் பார்த்தோம்னா 4K 30 fps வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மர்க்கா Poco தான் வின்னர். நெக்ஸ்ட் பேட்டரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து 5080 mAh வித் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Pocoல வந்து 4500 mAh வித் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா Pocoல வந்து 38 மினிட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அது எப்படி வந்து 42லேருந்து 45 நிமிஷம் ஆயிடுது. ரெட்மியில் வந்து 46 நிமிஷம் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜிங் டைமில் வந்து பெருசாக டிஃபரன்ஸ் இருக்க போகிறது கிடையாது. பட் ஓட பேட்டரி பேக்கப் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்மியில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா அது வந்து 5080 mAh இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து Poco விட அதிகமானது தான். ஸோ இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வின்னர். அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா Xiaomiயோட ஃபோன் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட IR பிளஸ் ரெண்டு ஃபோன்லேயுமே இருக்குது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது, டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து பார்த்தோம்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்குது. Pocoல பார்த்தோம்னா NFC சப்போர்ட் இருக்குது. ஆனால் அதுவே ரெட்மியில் பார்த்தோம் அப்படின்னா ஹைரஸ் ஆடியோ வயர்டு அண்ட் வயர்லெஸ் ரெண்டுக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Pocoல ப்ளூடூத் 5.2 தான் இருக்குது, ஆனால் ரெட்மியில் வந்து ப்ளூடூத் 5.3 இருக்குது. ஸோ அதுக்கு சரியாக போச்சு. ஸோ இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ட்ரா. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ Poco வந்து நிறைய ஆஸ்பெக்டில் வின் பண்ணியிருக்கு. ஏன்னா அது லான்ச் ஆன பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 2000 கூட தான். பட் அந்த 2000 கூட போகிறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்து. இந்த 2000 கூட போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஃபோன் கிடைக்குது. அதுவே வந்து நீங்கள் Redmi K50i சைடு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேமிங் ஓரியன்ட் ஃபோன் மாதிரி தெரியுது. ஏன்னா கேமரால இருந்து டிஸ்பிளே எல்லாமே வந்து கொஞ்சம் Pocoவோட கம்மி தான். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன, எனக்கு வந்து ஒரு கேமிங் ஃபோன் வேணும், என்னோட பட்ஜெட் வந்து 25000 ரூபா தான் அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து Redmi K50i போகலாம். இல்லை எனக்கு ஓவராலாக ஒரு பேக்கேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Poco F4 போகலாம்.
அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், see you, bye bye மக்களே.